வணக்கம். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம வாட்டர் பம்ப் டெமோ வீடியோ பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்களேன், நம்ம பூமியை அழிச்சிக்கலாம் இல்லைங்க, வேட்டையாடிட்டு இருக்கோம். அழிக்கிறதுக்கும் வேட்டையாடுறதுக்கும் என்ன வித்தியாசம்? சிம்பிளாக ஒரு மீனை பிடிச்சி கீழே போட்டோம்னா அது இறந்துடும். இது அழிக்கிறது. அதே ஒரு மீனோ ஒரு கோழியோ ஒரு கழுகோட காலில் மாட்டினா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். அது உயிரோடு இருக்கும்போதே அதோட ரெக்கையை பிச்சு சதையை கிழித்து கையை உடச்சி காலை உடச்சி அது இதெல்லாம் நடக்கும்போது உயிரோடு தான் இருக்கும். ஆனால் எப்படா சாமி என்னைய கொன்றுங்கடா போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது கதறிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம பூமியை இன்றைக்கி இயற்கையை அந்தளவுக்கு கொடுமைப்படுத்திகிட்டு இருக்கோம். நமக்கு வேணும், நமக்கு விமானங்கள் ஓடி ஆகணும், ரயில்கள் ஓடி ஆகணும், பஸ்ஸு ஓடி ஆகணும், கார் ஓடி ஆகணும். நமக்கு எந்த சொகுசையும் நம்மளால் விட்டு கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் இதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய எரிபொருட்கள், அது ஏற்படுத்தக்கூடிய சேதம், இதை பற்றிலாம் நம்ம பெருசாக அழட்டிக்கிறதில்ல. இந்த நிமிஷம் நமக்கு வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போகுதா, அது போதும். அதெல்லாம் யாராவது எங்கேயாவது ஏதாவது ஒன்று பண்ணிக்குவாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் மேக்ஸிமம் எல்லோரோட மைண்ட் செட்டும் இருக்குது. பட் அப்படி எத்தனை நாளைக்கு போயிட முடியும்னு எனக்கு தெரில. சரி, ஓகே, ஃபிலாசபி பேசுகிறதுக்காக இந்த வீடியோ கிடையாது. இன்றைக்கி நம்ம வாட்டர் பம்ப் டெமோ பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதாங்க நம்மளுடைய வாட்டர் பம்போட மெயின் யூனிட், இன்ஜின் யூனிட்டு. ஸோ இங்கேருந்து தான் எனர்ஜி இல்லாமல் நமக்கு கம்ப்ரஸ்ட் ஏர் ஜென்ரேட் ஆகிட்டு வெளில வரும். அந்த கம்ப்ரஸ்ட் ஏரை நம்ம தண்ணிக்குள்ளே ஒரு யூனிட் வச்சுருப்போம். அதுக்குள்ளே போய் கம்ப்ரஸ்ட் ஏர் உள்ளே போகும்போது நமக்கு தண்ணி வெளியே வரும். ஏன்னா அந்த தண்ணிக்குள்ளே இருக்க யூனிட்டில் நம்ம ஏர் பேக் மாதிரி ஒன்று இருக்கும், அது எக்ஸ்பேண்ட் ஆகும். கம்ப்ரஸ்ட் ஏர் உள்ளே போனதையும் எக்ஸ்பேண்ட் ஆனதையும் அது வழியாக தண்ணி வெளியே வந்துடும். அதை நான் அடுத்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதுதான் அந்த மெயின் யூனிட்டு. ஸோ இந்த சிலிண்டர் இருக்கு இல்லைங்களா, இதில் இருந்தால் நமக்கு ஏர் கம்ப்ரஸ்ட் ஏர் வந்து அவுட்புட் வரும். இந்த ஓஸ் அப்படியே எடுத்துகிட்டு போனோம்னா நமக்கு அங்கே இதுக்கு வந்துடும், வாட்டர் பம்புக்கு வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இது வந்து நான் தண்ணிக்குள்ளே ஒரு யூனிட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கம்ப்ரஸ்ட் ஏர் உள்ளே போகிறதுக்கு அந்த யூனிட் இதுதான். இது வந்து ஓப்பன் மெல்காக வச்சுருக்கோம், அந்த க்ரீன் கலரில் இருக்குது. இதில் டபுள் ஏர் பேக் இருக்குது. ஓப்பன் வெல்லேருந்து தண்ணி அதிகமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒரு ஏர் பேக் வச்சுக்கலாம், இங்கே ஒரு ஏர் பேக் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு வெண்ட்லேயும் அங்கேருந்து வர கம்ப்ரஸ்ட் ஏரை உள்ளே கொடுக்கணும். இதில் தண்ணி வெளியே வந்துடும். இது ஒன்று. இது வந்து போர்வெலுக்கு போடுறதுங்க. போர்வெல் போடுறது ஒரு ஏர் வெண்ட்டு தான் இருக்குது, அது போதும். இது வந்து தண்ணி வெளியே வந்துடும். இது வந்து ஆக்சுவலாக ஒரு 800 அடிக்கு உள்ளே போட போகிறோம். ஒருத்தர் கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக இதை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது இந்த டியூப் வந்து போர்வெலுக்கு போடுறது. இது ஒரு 90 mm தான் டயா இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 4.5 இன்ச்சு 5 இன்ச்சு தான் அதில் தாராளமாக இதை இறக்க முடியும். இது ஃபுல்லாக எஸ்எஸ் மெட்டீரியல். அந்த கம்ப்ரஷர் வர ஹோஸ் இங்கே வந்துட்டுருக்குது. ஸோ யூஸ்வலாக நம்ம டெஸ்டிங்க்கு பார்த்திங்கன்னா வெளியில் கிணறுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம், இல்லைனா வாய்க்கால் அந்த மாதிரி பக்கத்தில் எங்கேனா எடுத்துகிட்டு போவோம். ஆனால் அதில் வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு நமக்கு. என்ன டிஃபிகல்ட்டினா, இப்போ அங்கேருந்து ஒரு இன்ஜின் யூனிட் இப்போ நான் காட்டினேன், அவ்வளோ பெருசாக இருக்கும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல போட்டு டெஸ்ட் பண்ணும்போது சின்ன கரெக்ஷன்ஸ் இருந்தால் கூட அங்கே வெல்டிங் அடிக்கிறதுக்கு ஃபெசிலிட்டிலாம் எதுவும் இருக்காது. ஒரு சின்ன ஃபிட்டிங் மாட்டணும், ஒரு ஸ்பேனர் வச்சுட்டு வந்தோம்னா கூட திருப்பி வந்துட்டு போகணும். ஏதாச்சும் கொஞ்சம் மேஜர் ஒர்க்காக இருந்தால் யூனிட்டே தூக்கிட்டு வரணும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக இங்கே நம்ம லேபில் வந்து ஒரு சின்ன டேங்க் மாதிரி செட் பண்ணியிருக்கோம். சின்ன டேங்க் இல்லை, ஆக்சுவலாக அது கொஞ்சம் பெருசு தான். இது ஒரு 20,000 லிட்டர் வந்து தண்ணி பிடிக்கும். 20 அடி லென்த்து, ஒரு 10 அடி பிரெத் இருக்கும். இதில் ஹைட் வந்து ஒரு 4 அடி வரும். ஸோ இந்த கம்ப்ரஸ்ட் ஏர் வர டியூப் வந்து இதுக்குள்ளே ஒரு பம்ப் போட்டிருக்கோம் டெஸ்டிங்காக. அதை காட்டுறேன். இந்த பம்ப் போட்டிருக்கோம். ஸோ அதனால் தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஒரு 2 ஏரோஸ்களுக்கு உள்ளே போகுது. இதுலேயும் வந்து டபுள் ஏர் பேக் போட்டிருக்கோம். ஸோ 2 ஏரோஸ் உள்ளே போகும். தண்ணி வந்து இந்த பைப் வழியாக வெளியே வரும். இப்போ ரன் பண்ணி காட்டலாம் எப்படி ஓடுதுன்னு சொல்லிட்டு. என்ன ஸ்பீடு! நம்மகிட்ட இது டபுள் ஏர் பேக்ன்றதால ஃபுல் ஸ்பீடாக போயிட்டுருக்கு. இதே சிங்கிள் ஏர் பேக் போட்டிருந்தோம்னா இது இப்போ விட்டு விட்டு வரும். ஏகப்பட்ட லீக்கேஜ். பம்ப் வீடியோ பார்த்துருப்பீங்க. அடுத்த பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, எனர்ஜி க்ரியேட் பண்ணுறது. எனர்ஜி க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாலே இங்கே நிறைய பேர் சண்டைக்கு வந்துடுவாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெக்குலேஷன்ஸ்க்கும் கெஸ்ஸிங்க்கும் சயின்ஸில் என்றைக்குமே இடம் இல்லைங்க.
ஃபண்டமெண்டல் தியரிஸில் ஃபண்டமெண்டல் லாஸ் இன் ஃபிசிக்ஸில் என்ன கெஸ்ஸிங் இருக்குது, என்ன ஸ்பெக்குலேஷன்ஸ் இருக்குது, என்ன புதுசாக கதை சொல்கிறேன்னு கேட்காதீங்க. உண்மையிலேயே ஒரு ஸ்பெக்குலேஷன் இருக்குது. நீங்கள் எந்த ஃபண்டமெண்டல் தியரி எடுத்துட்டிங்கனாலும் ஃபிசிக்ஸில் எந்த லா எடுத்துட்டிங்கனாலும் அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கெஸ்ஸிங்கில் தான் இருந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொடுக்குற எஃபோர்ட், நம்ம கொடுக்குற இன்புட் அப்படிங்கிறது ஒரு பருப்பொருளோட ஒரே ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டியை மட்டும்தான் டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு தான் அது கெஸ்ஸிங் தானே சொல்லணும். அப்படி தான் பண்ணுமாங்கிறத நம்ம யோசிக்கல. அந்த ஒரு விஷயத்தை ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணாமலேயே எல்லா ஃபண்டமெண்டல் தியரிஸும் எழுதியாச்சு. தப்பு கிடையாது. அது வந்து நமக்கு அடிப்படையை புரிஞ்சிக்கிறதுக்கு உதவும். ஆனால் அதுக்கு அடுத்த லெவல்னு பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகும்போது தான் இல்லை, நிறைய ஃபெனோமெனஸ் ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி இல்லைங்க, 2 சில ஃபெனோமெனஸில் 3 ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி டிஸ்டர்ப் ஆகும். நான் எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 100 வாட்ஸ் இன்புட் கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 100 வாட்ஸ் இன்புட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கொடுக்குறீங்க. அது வந்து ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு 100 வாட்ஸ் ஈக்குவலான டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணிடும். கூடவே பார்த்திங்கன்னா அதோடைய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகிருக்கும். இது கியூரி எஃபெக்ட். அதோட வால்யூம் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்படி நிறைய விஷயங்கள், நிறைய ஃபெனோமெனஸ் அது சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி என்கிட்ட ஒரு 20-25 ஃபெனோமெனஸ் இருக்குது. ஸோ இதையெல்லாம் தான் நம்ம டீட்டெயில்டாக புக்கில் கொடுத்துருக்கோம். உடனே நான் உங்களுக்கு இதுக்காக நான் செலவு பண்ணி ஒரு 2000-3000 செலவு பண்ணி புத்தகம் வாங்கி படிக்கணுமான்னு கேட்குறீங்க. நீங்கள் அப்படிலாம் நான் நிறைய பேரை வாங்காதீங்கன்னு சொல்லுவேன். ரொம்ப இன்டெப்த்தாக போகணும், இதில் ரிசர்ச் பண்ணுறீங்க, உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா மட்டும் நீங்கள் புக் வாங்கினா போதும். இதோட பேசிக் தெரிஞ்சுக்கணும், இதோட அவுட்லைன் புரியணும் அப்படின்னா என்னோடய ரிசர்ச் பேப்பர் எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் தான். நீங்கள் போய்ட்டு என் பேர் போட்டாலே என் ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் வந்துடும். கூகுள் ஸ்காலரில் இருக்குது, ரிசர்ச் கேட்டில் இருக்குது, எல்லாத்துலேயும் நீங்கள் பேர் போட்டிங்கன்னு என் பேர் மதன் பாபு பாஸ்கர்னு போட்டாலே வந்துடும். அதை ஃப்ரீயாகவே எடுத்து நீங்கள் படித்து பார்த்துக்க முடியும். ஸோ முடியுங்க, எனர்ஜி க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வாட்டர் பம்ப் பார்த்துருக்கோம். அடுத்ததாக வந்து பவர் ஜென்ரேட்டர் சொல்லிவிட்டு சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ இதோட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதில் பார்க்கலாம். நன்றி.